எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி. போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இந்த ஆண்டு முழுவதுமாக அமைஞ்சு இருக்குங்க. அதனால நம்ம அனைவரும் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைய போறோங்க. பொதுவா நம்ம எத்தனையோ தமிழ் புத்தாண்டுகள பார்த்துட்டு வரோங்க. அந்த வரிசையில இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு 2024 வருஷத்த பார்க்க போறோங்க. அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவா கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது வீடாக இருக்குதுங்க. அதாவது கன்னி அப்படின்றதுக்கு புதன் பகவானை குறிக்கக்கூடிய வீடாக இருக்குதுங்க. அதே போல கன்னி ராசிக்கு அதிபதியாக பார்த்தீங்கன்னா கிரகங்களின் இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான் தாங்க இவங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கிறாருங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதம், அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் வருகிறதுங்க. அதனால இந்த 3 ராசியில பிறந்தவங்க குறிப்பா கன்னி ராசியில வருவாங்க. பொதுவா அந்த கன்னி ராசிக்காரருங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதவே ரொம்ப விரும்பக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய பேச்சிலும் சரி செயலிலும் சரி முடிந்த வரைக்கும் மற்றவர்களுடைய மனசை புண்படுத்தக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருப்பாங்க. அதே போல வெளிவட்டார செய்திகளை அறிஞ்சு கொள்வதிலையும் இவங்களுக்கு ஆர்வம் அதிகங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தனக்கு தவறு செஞ்சவங்களையும் சரி தனக்கு துரோகம் செஞ்சவங்களை கூட தன்னுடைய அன்பால மன்னிச்சு அவங்கள திருத்துற ஆற்றல் உடையவங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம் படைத்தவங்க தாங்க இந்த கன்னி ராசிக்காரங்க. அதே போல தன்னை உயர்த்தியும் மற்றவர்களை தாழ்த்தியும் எப்பயுமே பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம தன்னை தாழ்த்தியாவது மற்றவர்களை உயர்த்தி பேசக்கூடிய நற்குணம் படைத்தவங்களும் இவங்க தாங்க. அதே போல வரவுக்கு ஏற்ற செலவு செய்யக்கூடியவர்களும் கன்னிராசிக்காரர்கள் தாங்க. அடுத்ததா தனக்கு தெரிந்த எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், மற்றவர்கள் யாராவது இவங்க கிட்ட கேட்டாங்கன்னா, உதவி கேட்டாங்கன்னா, இவங்க ஆணவம் இல்லாம அகம்பாவம் இல்லாம கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க இவங்க. அப்படிப்பட்ட இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருஷத்துல இருந்து தலைகணத்துல இருக்கிறதா இல்ல தலைகணம் இல்லாம இருக்கிறதா இல்ல எப்படி இருக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோங்க. அதே போல உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது எதுவுமே உங்களுக்கு நடக்க மாட்டேங்குதுங்க. அதே போல ஒரு பட்டாம்பூச்சி போல சந்தோஷமா சிறகடிச்சு பறக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒண்ணுமே உங்களுக்கு நடக்க மாட்டேங்குதுங்க. அதே போல உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு சொன்னா அவங்க அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ உண்மையை பேசினாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்ததா நீங்க யாருக்கிட்டையாவது கடன் கேட்டா நாம ஏமாத்திடுவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த உலகத்துல நீங்க கஷ்டப்படுற வேதனைப்படுற விஷயம் எல்லாமே எங்களுக்கு தெரியுதுங்க கன்னிராசி அன்பர்களே. அப்ப இந்த ஆனந்தமான கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்க இவ்வளவு பெரிய குழப்பத்தில் இருந்து மிகப்பெரிய தெளிவு கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அது எப்படின்னா கடவுள் உங்களுக்கு அவ்வளவு லாபத்தை கொடுக்க போறாருங்க. அப்ப கடவுள் கொடுத்த இந்த லாபத்தை எப்படி நீங்க அனுபவிக்கிறது என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதாவது புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு இறைவன் 6 விதமான ஆதாயத்தை கொடுத்திருக்கிறாருங்க. பொதுவா மற்ற ராசிக்காரங்களாம் 2 ஆதாயம் பெற்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஆதாயம் கடவுள் கொடுத்திருக்கிறாருங்க. அப்ப நீங்க கன்னி ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் மற்றவர்களுக்காக வாழ்ந்த நீங்க இப்ப உங்களுக்காக வாழ போறீங்க. அதாவது உங்க குடும்பத்துக்காக வாழணும். அதே போல உங்க சந்தோஷத்துக்காக நீங்க வாழ போறீங்க. அப்ப இந்த 6 ஆதாயத்தை வச்சு உங்க எதிர்காலத்துல நல்ல ஒரு வழிய அமைச்சு கொள்ளக்கூடிய காலமாக இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சு இருக்குங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய நேரம் வந்திருக்குங்க இந்த நேரம். அதே போல இது வரைக்கும் நீங்க மத்தவங்கள நம்பி இருந்தீங்க. இது வரைக்கும் நீங்க ஒண்ணு நினைப்பீங்க. ஆனா நடந்தது ஒண்ணாக இருக்குங்க. இப்படி இருந்த உங்க வாழ்க்கையில இனி நீங்க தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலமாக இந்த குரோதி வருஷம் அமைஞ்சு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் பயந்தீங்களோ, எதுக்கெல்லாம் நீங்க வேதனைப்பட்டீங்களோ, எதுக்கெல்லாம் நீங்க துணிச்சல் இல்லாம இருந்தீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு இப்ப மாறப்போகுதுங்க. அடுத்ததா உங்க வாழ்க்கையில நிம்மதியும் கிடைக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க நிம்மதியை தீர்மானம் பண்றது எது அப்படின்னு கேட்டா, பணம் அப்படிங்கிறது தாங்க முடிவு பண்ணுது.
அதாவது அந்த பணம் தான் உங்கள தீர்மானம் பண்ணுது. நிம்மதிய தீர்மானம் பண்ணுது. பொதுவா ஒரு மனுஷன எப்படி மத்தவங்க எடை போடுறாங்கன்னா, அவனுடைய நடை, உடை, பாவனை. அதேபோல ஒரு மனுஷன எவ்வளவு நல்லவனாகவே இருந்தாலும் சரி, அவன் தலைகுனிஞ்சு சென்றானா, இந்த உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதுங்க. அதுவே அவன் தலை நிமிர்ந்து போனானா, இந்த உலகம் அவன ஏத்துக்குங்க. அப்ப இந்த கன்னி ராசிக்காரர்கள் இனி தலை நிமிர்ந்து இருக்கணுங்க. இதுதான் முக்கியமான விஷயங்க. அப்ப இதுவரைக்கும் நீங்க தலை குனிஞ்சு போயிட்டு இருந்த கன்னி ராசிக்காரர்கள், இனிமேல் நீங்க தலை நிமிர்ந்து நடக்கணும். அதேபோல தலை நிமிர்ந்து கர்வத்தோட நடக்கக்கூடாதுங்க. தலை நிமிர்ந்து நடக்கணும். பொதுவா கன்னி ராசிக்காரர்களுக்கு கர்வம்ன்றது கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. ஆகையால நீங்க தலை நிமிர்ந்து நடக்கணும். அப்ப நீங்க இந்த சமூகத்துல ஒரு விஐபியாக வரணுங்க. விஐபியாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க கன்னிராசிக்காரர்களே. அதேபோல உங்கள பொறுத்தவரைக்கும் விசுவாசம் இருக்குங்க. நிறைய பேருக்கு உதவக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்குங்க. அப்ப இந்த கன்னிராசிக்காரர்கள் உங்களுக்கு பணிவ விட நீங்க நிமிர்ந்து நிக்கணும். உங்க வாழ்க்கையே உயரும். அதாவது நீங்க நிமிர்ந்து நின்னால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருங்க. அதேபோல உங்களுடைய பொருள், பணம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அத நீங்க புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய பணம், பொருள், பெயர் எல்லாமே நிறைய பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. அது யாருமே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தலை குனிஞ்சு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம, நீங்க பணிவா போறதுனாலயும் உங்கள ஏமாத்துறாங்க. உங்கள பிடிக்கல அவங்களுக்கு. உங்ககிட்ட இருந்து பிடுங்கறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர, அவங்க உங்களுக்கு உதவி பண்ண எண்ணம் இல்ல. அப்ப நீங்க எவ்வளவு பேருக்கு அன்பு காட்டுறீங்க? நீங்க எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க? கன்னி ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் மத்தவங்க மேல அன்பு காட்டக்கூடியவர்கள், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய குணம் கொண்டவர்கள். ஆனா, அவங்க கிட்ட இருந்து நீங்க திருப்பி ஒரு உதவி கேளுங்க. கண்டிப்பா ஒருத்தரும் உங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க உதவி பண்ணவங்கட்டயே ஒரு எமர்ஜென்சி ஒரு சின்னதா ஒரு ஹெல்ப் கேளுங்க. கண்டிப்பா கன்னிராசிக்காரர்களே உங்களுக்கு அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா, உங்க மேல பொறாம. அதேபோல வயித்தெரிச்சல். அப்படி இருக்கும்போது, நீங்க உதவி செஞ்சவங்களே உங்களுக்கு உதவி செய்யலன்னா, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? உங்களுக்கு எவ்வளவு மனம் வலிக்கும்? அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்கள், அப்ப நீங்க இந்த வருஷத்துல இருந்து ஒரு முடிவ நீங்க எடுக்கணும். அதாவது கடவுள் உங்களுக்கு 6 ஆதாயத்த கொடுத்திருக்கிறாருங்க. அப்ப இனிமேலு இந்த 6 ஆதாயத்த உங்களுக்கு சாதகமானவங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு சாதகமா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. அதேபோல எங்க இருந்தாலும் சரி, நீங்க கன்னி ராசிக்காரர்கள் ரூ. 10 கொடுத்தா அந்த இடத்துல ரூ. 20 கிடைக்குதா, அத நீங்க பயன்படுத்திக்கணும். உங்களுக்காக நீங்க பயன்படுத்தணும். அடுத்ததா இனிமே நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதே கூடாது. அதாவது ஹெல்ப் பண்ணவே போகக்கூடாது. அதனால கன்னி ராசிக்காரர்களே நீங்க தலை நிமிர்ந்து நடந்தீங்கன்னா, வெற்றி உங்களுக்கு உண்டுங்க. அடுத்ததா பாருங்க, உங்களுக்கு விரயம் எத்தினி குடுத்திருக்கிறாருன்னா, கடவுள் உங்களுக்கு 6 விரயத்த குடுத்திருக்கிறாருங்க. அதாவது கடவுள் உங்களுக்கு 6 ஆதாயத்தையும் குடுத்து, அதேபோல விரயமும் 6 குடுத்திருக்கிறாரே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பொதுவா என்னதான் இருந்தாலும் ரொம்ப இரக்க மனசுக்காரங்கங்க நீங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். அதனால தான் கடவுள் உங்களுக்கு விரயத்தையும் 6 கொடுத்திருக்கிறாருங்க. ஆகையால நீங்க நல்லவங்களுக்கு உதவி பண்ணுங்க. உங்கள நம்புறவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. அதேபோல இந்த வருஷம் நீங்க செய்யற அனைத்து உதவிகளும், அனைத்து விரயங்களும் எல்லாமே உங்களுடைய பூர்வீகத்துக்கு போகுங்க. உங்களுடைய குழந்தை, குடும்பம் எல்லாமே நல்லா இருக்குங்க. அதேபோல இந்த வருஷத்துல 6 விரயம் உங்களுக்கு அது லாபமாக மாறப்போகுதுங்க. நல்லா கேட்டுக்கங்க. 6 லாபமாக மாறப்போகுதுங்க. ஆகையால கன்னி ராசிக்காரர்களே முடிஞ்சதுன்னா நீங்க இந்த 9 நவகிரக ஆலயங்களுக்கு சென்று ஒரு நாள் அ டூர் மாரி போயிட்டு அந்த 9 நவகிரகங்களையும் நீங்க வழிபாடு பண்ணுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதேபோல முடிஞ்சதுன்னா கால சம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது திருக்கடையூர் உள்ள கால சம்ஹார மூர்த்திய போயிட்டு நீங்க வணங்குங்க, வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு கெட்டது எல்லாத்தையுமே விலக்கி, உங்களுக்கு நல்லவர்களுடைய துணையோட உங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பாக அமையுங்க. அதனால இந்த வருஷத்துல உங்களுக்கு மிக சிறப்பான முறையில வாழ்க்கையும் அமையப் போகுதுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரர்கள் சென்னையில கோயம்பேட்டில உள்ள வைகுண்ட வாசல் பெருமாள் ஆலயம் இருக்குங்க. அந்த ஆலயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் வந்து குடிகொண்டிருக்கிறாருங்க. அவரு சன்னிதானத்துல போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகுங்க. அதேபோல குருவின் அருளால உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தடைப்பட்ட
அனைத்து பிரச்சனைகளும் விலகுங்க. அதேபோல உங்களுக்கு வரவேண்டிய பணம் அனைத்தும் வந்து சேருங்க. அதேபோல தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், வருமானம் எல்லாமே நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க. தடைப்பட்ட திருமண காரியங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக உங்களுக்கு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்து மேல வரதுனால, குரு வரதுனால உங்களுக்கு குழந்தை வகையில நல்ல மாற்றம், முன்னேற்றம் உண்டாகும். அதேபோல குழந்தை பாக்கியமும் உண்டாகுங்க. சில புதிய பொறுப்புகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க உள்ளதுங்க. அதேபோல ஆன்மீக திருப்பணிகளும் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக உள்ளதுங்க. ஆகையால கன்னிராசிக்காரர்களே, இந்த தமிழ் குரோதி வருட பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிக அருமையாக இருக்குங்க. 6 ஆதாயம் கொடுத்தாலும், 6 விரயம் கொடுத்தாலும், உங்களுக்கு அந்த 6 விரயமும் உங்களுக்கு லாபமாக மாறப்போற காலமாகவும் இது இருக்குங்க. ஆகையால நீங்க இன்னிலிருந்து தலை தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கைங்க. உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கு. வாழ்க வளமுடன். அதாவது நம்ம வீடியோ பதிவுல சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் 75% பலிக்குங்க. மீதி இருக்கக்கூடிய 25% உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க. அதனால நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் போதுமானதுங்க. ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே. இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்க முடிக்கிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க. அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.